வணக்கம். நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு உயிர் சக்தி இருக்கு இல்லையா? யோக விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சக்திய ஆளக்கூடியது மூணே நுட்பமான ஆற்றல்கள் தானா. அதுதான் பிராணன், தேஜஸ், அப்புறம் ஓஜஸ். வாங்க, இன்னைக்கு இந்த 3 உயிர்ச்சாரங்கள பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களோட அந்த உற்சாகம், மனத்தெளிவு, ஒரு விதமான அமைதி, இதெல்லாம் எங்கிருந்து தான் வருதுன்னு? நாம நினைக்கிறத விட இதுக்கான பதில் ரொம்பவே சுவாரஸ்யமானது, ரொம்ப நுட்பமானது கூட. வாங்க, இந்த பயணத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போவோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன நோட்டம் விட்டுடலாம். முதல்ல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த நுட்பமான ஆற்றல்கள்னா என்ன? அப்புறம் நம்மளோட உடம்புக்கும் இந்த ஆற்றல்களுக்கும் என்ன சம்பந்தம்? அடுத்ததா அந்த 3 முக்கியமான ஆற்றல்களையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். அது நம்ம உடம்புல எங்க இருக்கு, நாம சமநிலையில இருக்கோமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கடைசியா இந்த ஒட்டுமொத்த உயிர் சக்தியோட மூலம் என்னங்கிறதையும் பார்க்கலாம். சரி, முதல்ல நாம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா நம்ம உடம்புல இருந்து தான். இந்த உடம்புல இருந்து அந்த நுட்பமான ஆற்றல் நிலைக்கு எப்படி போறது? இதுக்கு ஆயுர்வேதம் ஒரு அருமையான பாலமா நமக்கு உதவுது. ஆயுர்வேதத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு வாதம், பித்தம், கபம் பத்தி நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். இது 3ம் நம்மளோட உடல் தோஷங்கள். இப்போ சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒரு நுட்பமான வடிவம் இருக்கு. வாதத்தோட நுட்பமான வடிவம் தான் பிராணன், பித்தத்தோடது தேஜஸ், கபத்தோடது ஓஜஸ். நம்ம மனசையும் நம்ம ஆன்மீக ஆற்றலையும் புரிஞ்சுக்கணும்னா இத பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வாங்க, இந்த ஆற்றல் மும்மூர்த்திகளை இப்போ ஒன்னொன்னா சந்திப்போம். ஒவ்வொன்னுக்கும் என்ன ஒரு தனித்தன்மை இருக்கு, அது என்ன வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல பிராணன். இது நம்மளோட உயிர் சக்தினே சொல்லலாம். இது வாதம் மாதிரி காற்று சம்பந்தப்பட்டது. ஆனா இது வெறும் மூச்சுக்காத்து மட்டும் இல்ல, அதையும் தாண்டி நம்மளோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துற ஆற்றலும் இதுதான். அடுத்து தேஜஸ். இத நம்மளோட உள் ஒளி இல்லனா ஒரு நெருப்புன்னு வச்சுக்கலாம். பித்தம் மாதிரி இதுவும் நெருப்போட தொடர்புடையது. உடம்புல இது சாப்பாட்டை ஜீரணிக்க உதவுற மாதிரி மனசுல புது புது யோசனைகளையும் உணர்ச்சிகளையும் ஜீரணிச்சு நமக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்குது. கடைசியா ஓஜஸ். இதுதான் நம்மளோட உள்ளார்ந்த பலம். கப மாதிரி இது நீரோட தொடர்புடையது. நம்மளோட ஆழமான எனர்ஜி ரிசர்வ்ஸ் இதுதான் சொல்லலாம். மன உறுதி, பொறுமை, முக்கியமா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு இதுதான் ஆதாரம். இப்ப பாருங்க, இந்த 3 ஆற்றல்களையும் ரொம்ப அழகா இங்க சுருக்கி கொடுத்திருக்காங்க. பிராணானா உயிர் சக்தி, தேஜஸ்னா ஒலி, ஓஜஸ்னா வீரியம். ஒவ்வொன்னும் எந்த மூலகத்தோட சம்பந்தப்பட்டது, அதோட முக்கியமான வேலை என்னன்னு இந்த டேபிள்ல பார்த்தா ரொம்ப ஈஸியா மனசுல நிக்கும் இல்லையா? சரி, இந்த ஆற்றல்கள்லாம் என்னன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு. அடுத்த கேள்வி என்ன? இது நம்ம உடம்புல எங்கதான் இருக்கு? வாங்க அதையும் பார்க்கலாம். பாருங்க, இந்த ஆற்றல்கள் சும்மா உடம்பு முழுக்க பரவில்ல. அதுக்குன்னு குறிப்பிட்ட இடங்கள் இருக்கு. நம்மளோட சூக்ஷ்ம உடம்புல, அதாவது நம்மளோட ஆற்றல் உடம்புல, பிராணன் நம்ம இதய பகுதியிலையும், ஓஜஸ் தலைப்பகுதியில அதாவது சகசிராரா சக்கரத்திலையும், தேஜஸ் நம்ம உடம்போட அடிப்பகுதியான மூலாதார சக்கரத்திலையும் தங்கியிருக்கு. இப்படி புரிஞ்சுக்கிட்டா இந்த நுட்பமான விஷயங்களை நம்ம உடலோட ஈஸியா தொடர்பு படுத்தி பார்க்க முடியும். ஓகே, இப்போ இதெல்லாம் எங்க இருக்குன்னு கூட தெரிஞ்சிருச்சு. ஆனா நம்மகிட்ட இந்த ஆற்றல்கள் எல்லாம் சரியா சமநிலையா இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. வாங்க அத பத்தி பாப்போம். முதல்ல இந்த 3 ஆற்றல்களும் நம்மகிட்ட போதுமான அளவுல ரொம்ப ஆரோக்கியமா இருந்தா எப்படி இருக்கும்னு பாப்போமா? பிராணன் சரியா இருந்தா நம்ம மூச்சு ரொம்ப ஆழமா நிதானமா இருக்கும், நாள் முழுக்க ஒரு எனர்ஜி இருக்கும். தேஜஸ் நல்லா இருந்தா கண்கள்ல ஒரு பிரகாசம் தெரியும், பார்வை தெளிவா இருக்கும், மனசுல ஒரு தைரியம் இருக்கும். ஓஜஸ் நல்லா இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப வலுவா இருக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகாம உணர்ச்சிகள் நிலையா இருக்கும். ஆனா ஒரு விஷயம், எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா நஞ்சுன்னு சொல்வாங்க இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். இந்த ஆற்றல்கள் ரொம்ப அதிகமா போனாலும் பிரச்சனை தான். உதாரணத்துக்கு, பிராணன் ரொம்ப அதிகமாயிட்டா மனசு நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது, தேவையில்லாத பதட்டம், தூக்கமின்மை எல்லாம் வரும். இதே மாதிரி ஒவ்வொன்றும் அதிகமாகும்போது அதுக்குன்னு சில மன மற்றும் உணர்ச்சி சிக்கல்களை கொண்டு வரும். அதிகமா இருந்தா பிரச்சனைன்னா குறைவா இருந்தாலும் பிரச்சனைதான். உதாரணமா, பிராணன் குறைவா இருந்தா மூச்சு ரொம்ப மேலோட்டமா இருக்கும், எப்பவும் ஒருவித சோம்பல், எதையும் செய்ய ஒரு உற்சாகமே இருக்காது. தேஜஸ் குறைஞ்சா உடம்பு எப்பவும் ஜில்லுன்னு இருக்கும், மனசுல ஒரே குழப்பமும் சந்தேகமுமா இருக்கும். ஓஜஸ் குறைஞ்சு போச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாகி அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும், பதட்டம், மறதி மாதிரியான பிரச்சனைகளும் வரும். அப்போ
இந்த பிராணன், தேஜஸ், ஓஜஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை சமநிலைப்படுத்துறதோட இறுதி நோக்கம் என்ன? இதோட உண்மையான மூலம், அதோட ஆணிவேர் எங்க இருக்கு? வாங்க அதை நோக்கி போவோம். பண்டைய நூல்கள்ல இருந்து வர இந்த மேற்கோள் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த பிராணன், தேஜஸ், ஓஜஸ்ங்கிறது வெறும் உடல் ஆற்றல்கள் மட்டும் இல்லையா, அது பிரபஞ்சத்தோட மூலமான பரம்பொருளோட 3 தன்மைகளான சத், சித், ஆனந்தம், அதாவது இருப்பு, உணர்வு, பேரானந்தம், இதோட பிரதிபலிப்புதான்னு சொல்லுது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆற்றல்கள் தானா உருவாகல, அதுக்கு ஒரு மூலம் இருக்கு. சத் அதாவது இருப்புங்கிற அந்த தன்மையிலிருந்து வர்றதுதான் பிராணன், அதுதான் நாம வாழ வேண்டுங்கிற ஆசைய தருது. சித் அதாவது உணர்வு அல்லது அறிவுங்கிற தன்மையிலிருந்து வர்றது தேஜஸ், அதுதான் நமக்கு அறிய வேண்டுங்கிற தாகத்தை கொடுக்குது. கடைசியா ஆனந்தம் அதாவது பேரானந்தம்ங்கிற தன்மையிலிருந்து வர்றதுதான் ஓஜஸ், அதுதான் நாம மகிழ்ச்சியாக இருக்க வேணுங்கிற விருப்பத்தை உருவாக்குது. பாத்தீங்களா எவ்ளோ அழகா தொடர்பு படுத்தி இருக்காங்கன்னு? சரி, இப்போ உங்க உள் ஆற்றல்களை பத்தின ஒரு தெளிவான வரைபடம் உங்க கையில இருக்கு. பிராணன், தேஜஸ், ஓஜஸ்னா என்ன, அது எங்க இருக்கு, அது எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப கேள்வி இதுதான், இந்த அறிவை வச்ச உங்களோட உள் உயிர் சக்திய நீங்க எப்படி பேணி பாதுகாக்க போறீங்க, எப்படி வளர்க்க போறீங்க?